மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற தொடர் நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களை சந்திப்பதை மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். மண் பயனுற வேண்டும் என்ற சிந்தனை தெளிவோடு இலக்கியத்தையும் சமூகத்தையும் இணைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த வகையில தொடர்ந்து நாம் மகாகவி பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் காவியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருதராஷ்டிரனை எந்த விதத்திலாவது பேசி பஞ்சபாண்டவர்களை அழைத்து மண்டபத்தை பார்வையிடச் செய்து சூதாட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுவோம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றான் சகுனியின் ஆலோசனைப்படி துரியோதனன். இதற்காக தந்தையிடம் பல்வேறு அறச்செய்திகளை இவன் பேசுவது போல இவனுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருந்தான். இவன் அறம் என்று தவறானவற்றையெல்லாம் அறமாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி சொல்லுகிற பொழுது பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வத்தை பெறுவதற்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய பகையை அழிப்பதற்கு எந்த விதத்திலும் நெறிமுறைகளை கையாளலாம். அந்த வகையிலே பஞ்சபாண்டவர்கள் எனக்கு சகோதரர் என்று நீ சொல்லுகின்றாய், ஆனால் நானும் அரசன், அவர்களும் அரசர்கள், ஒரே தொழில் செய்யக்கூடிய எங்களுக்குள் பகை வந்துவிட்டது. அவர்களின் வளர்ச்சி என்னை பாதிக்கிறது, அவர்களினுடைய வளர்ச்சி எனக்கு துன்பத்தை தருகிறது. எனவே அவர்களும் எனக்கு பகை அரசர்கள்தான், அவர்களை வெற்றி பெறுவதுதான் நோக்கம். அந்த நோக்கத்திற்கு இடையூறாக நீ இருக்காதே. ஒரு மன்னர்கள் தர்மத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்று சொன்னால் பகையை அழிப்பதுதான் மன்னருக்கும் அரசருக்குமான அரச நியதி என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது எனக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் பகை உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நான் மீள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை வெற்றி பெற்று ஆக வேண்டும். அதற்கு ஒரே வழி சூதாட்டம் தான் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பகை ஏற்படுகிற பொழுது அந்த பகையை அழிப்பதற்கு முற்படாமல் நாம் தயங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் செல்வத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்யாமல் வீணிலே இங்கே உறங்கி கிடந்தோம் என்று சொன்னால் பூமாதேவி நம்மை மன்னிக்க மாட்டாள். நாம் தொடர்ந்து செயல்படவில்லை என்று சொன்னால் பூமாதேவி நம்மை அழித்து விடுவாள். இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கிற பகையை முறியடிக்க ஒரே வழி அவர்களை சூதுக்கு அழைப்பதுதான் என்று துரியோதனன் திருதராஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்பொழுது நம்முடைய பெருமை குறைந்து வருகிறது. பஞ்சபாண்டவர்களினுடைய பெருமை கூடிக்கொண்டே இருக்கிறது. அலட்சியப்படுத்தி நாம் வாழாயிருந்தோம் என்று சொன்னால், நாம் இதை பெரிதுபடுத்தாமல் நமது உறவினர்கள் தான், நமது சுற்றத்தார்கள் தான் அலட்சியப்படுத்திக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாளை அதுவே பேரிழப்பாக போய்விடும் என்பதனை நீ உணர்ந்து பார், ஆய்ந்து பார், சிந்தித்து பார் என்று மகன் தந்தைக்கு சொல்ல ஆரம்பித்தான். பூமி தெய்வம் விழுங்கிடும் கண்டாய், புரவலர் பகை காய்கிலர் தம்மை, நாமி பூதளத்தே குறைவைத நாளும் பாண்டவர் ஏறுகின்றாரால் நேமி மன்னர் பகை சிறிது என்றே நினைவு அயர்ந்து இருப்பார் எனில் நோய்போல் சாமி அந்த பகை மிகழுற்றே சடுதி மாய்த்திடும் என்பதும் கண்டாய். நீ இதிலே அலட்சியமாக இருந்து விட்டால் உன் தம்பி பிள்ளைகள் தான், என்னுடைய சகோதரர்கள் தான், செல்வம் அவர்களுக்கு கூடினால் கூடட்டும், வளங்கள் பெருகினால் பெருகட்டும் என்று நீ தாராள மனப்பான்மையோடு இருந்தாய் என்று சொன்னால், நீ அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாய் இருந்தாய் என்று சொன்னால் அது உனக்கு பேரிழப்பாக வந்துவிடும் என்பதனை நீ உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாய். நாம் வாழாயிருந்தோம் என்று சொன்னால், நாம் போருக்கோ அல்லது சூதாட்டத்திற்கோ தயாராகவில்லை என்று சொன்னால் பூமி தாய் நம்மை அழித்து விடுவாள். இவ்வளவு சோம்பேறியாக இருக்கிறார்களே, இவ்வளவு சோர்வுற்று இருக்கிறார்களே என்று பூமி தாய் அழித்து விடுவாள். என்ன சொல்லுகின்றார் பாரதி? சாமி அந்த பகை மிகழுற்றே சடுதி மாய்த்திடும். சடுதி என்பது
ஒரு உருது சொல்லினுடைய தெரிவாக தமிழ் சொல், அதாவது உருதின் தமிழ் தெரிவாக அமைந்திருக்கிறது. சடிதி. மகாகவி பாரதி சில இடங்களில் மட்டும், சிற்சில இடங்களில் மட்டும் வேற்றுச்சொல் தெரிவுகளை பயன்படுத்துவார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார். கோபம் வருகிற பொழுது, கொந்தளிக்கிற பொழுது அவரை அறியாமலேயே புறமொழி சொற்களை, அந்த திரிவு சொற்களை பயன்படுத்துவார். அந்த அடிப்படையில் தான் வாரா அவர்கள் கூட குறிப்பிடுவார்கள், இஸ்லாமியர்கள் முஸ்லிம் பயன்படுத்தக்கூடிய உருது சொற்களை சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர் மகாகவி பாரதி என்பார். அந்த வகையிலே இங்கே அந்த பகை மிகலுற்றே சடிதி மாய்த்திடும், சடிதியில் விரைவிலே பூமித்தாய் மாய்த்துவிடும் என்பதனை நீ உணர மாட்டாயா? நீ உணர வேண்டிய அவசியத்தில் தானே இருக்கிறாய். போர் செய்வோம், போர் மூலமாக சந்திப்போம் என்று சொன்னால் நீ தடுத்து நிறுத்துகின்றாய், போர் ஆகாது என்கின்றாய், குறுக்கே விழுந்து மறிக்கின்றாய். சரி, போர் உனக்கு பிடிக்கவில்லை, உன் தம்பி மக்கள், எனக்கும் கூடத்தான் பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களோடு போர் செய்து வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் என்பது எனக்கும் நன்றாக தெரியும். அதற்காகத்தான் மாற்று வழி சொல்லுகின்றேன். நல்லவேளை, யார் செய்த புண்ணியமோ எனக்கு என் மாமன் சகுனி கிடைத்தான். இப்படி ஒரு சிந்தனையாளன், இப்படி ஒரு பக்கத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிற, பக்கத்திலிருந்து என்னை ஆறுதல் படுத்துகிற என் மாமன் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? எப்படி உயிர் வாழ முடியும்? நீயும் தான் இருக்கிறாய், அப்பனாக இருக்கிறாயே ஒழிய என் மேல் அன்பு இல்லாதவனாக இருக்கிறாய். என் மாமன் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் எப்பொழுதோ உயிரை விட்டிருப்பேன். அவன் சொல்லுகின்றான், சூதுக்கே இப்படி யோசிப்பவன் போருக்கு நீ ஒத்துக்கொள்வாயா? எளிய வழி, மாமனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு விரைவிலே வெற்றி பெறுகிற ஒரு சாதாரண வழிக்கே நீ இவ்வளவு தயங்குகின்றாய். நீ போருக்கா ஒத்துக்கொள்வாய்? எனக்கும் தெரியும் அவர்களை வெற்றி பெற முடியாது போரின் வழியாக என்று. அதனால் தான் இந்த சூதின் வழியாக வெற்றி பெறுவோம் என்று தேர்ந்தெடுக்கிற எனக்கு நீ குறுக்கே வந்து நிற்காதே, நீ தடுப்பு சுவராக அமையாதே. சூது என்பது இன்றைய காலத்தின் அவசியமாக இருக்கிறது என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொள். அவன் சொல்லுகின்றான், துரியோதனன் சொல்லுவதை பாரதி மிகச் சிறப்பாக சொல்லுகின்றான். போர் செய்வோம் எனில் நீ தடுக்கின்றாய், புவியினோரும் பழி பல சொல்வார், தார் செய் தோள் இளம் பாண்டவர் தம்மை சமரில் வெல்வதும் ஆங்கு எளிது அன்றாம். யார் செய் புண்ணியத்தோ நமக்கூற்றான், எங்கள் ஆறுயிர் போன்ற இம்மாமன் நேர் செய் சூதினில் வென்று தருவான், நீதி தருமனும் சூதில் அன்புள்ளோன். கடைசியிலே சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றான் துரியோதனன், நீ என்னவோ உதிஷ்டன் தருமனை பெரிய நீதிமான் என்று சொல்லுகின்றாய், தருமனுக்குமே சூதாட்டம் என்பது பிடிக்கும், இது உனக்கு தெரியுமா? சூதாட்டம் ஆடுவது என்பது, சூதிலே பங்கு பெறுவது என்பது தருமனுக்கும் பிடிக்கும். பெரிய நீதிமான் என்று நீ உதிஷ்டனை பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன தெரியும்? என்னுடைய இளம் மாமன், என்னுடைய அருமை மாமன், என்னுடைய அன்பு மாமன் சகுனி மட்டும் இல்லை என்று சொன்னால் எனக்கு என்றைக்கோ பித்து பிடித்திருக்கும். நல்ல வேளை, சகுனி எனக்கு மாமனாக கிடைத்தது நான் செய்த புண்ணியம். நீ போர் செய்ய வேண்டும் என்றால் தடுக்கின்றாய், குறுக்கே வந்து மறிக்கின்றாய், குறுக்கே வந்து விழுகின்றாய், அது சான்றோர்கள் பழிக்கும் இணை என்கின்றாய். சூதாட்டம் என்று சொன்னாலும் நீ தடுப்பு சுவர் அமைக்கின்றாய். இனிமேல் உன்னோடு என்னால் போராட முடியாது, மறுப்பு சொல்லாதே. நிச்சயமாக நீ நாம் மண்டபத்தை கட்ட வேண்டும், அந்த மண்டபத்தை பார்வையிடுவதற்கு அவர்களை அழைக்க வேண்டும், அத்தோடு சூதாட்டத்தை நிகழ்த்த வேண்டும், இதிலே நீ பின்வாங்காதே என்று தந்தைக்கு மகன் துரியோதனன் பல்வேறு விதமான செயல்களை எல்லாம் சொல்லி திருதராஷ்டிரனுக்கு மிகப்பெரிய மனக்கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட சிந்தனையையும் உருவாக்குவதற்கு துரியோதனன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். மேலும் என்ன நிகழ்கிறது என்பதனை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம். பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.